நன்மை பெற்றதுக்கு அப்புறம் நம்புறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாதுங்க. இனி பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பல போராட்டம், இவைகளுக்கு மத்தியில் ஒன்றை மாத்திரம் நம்புங்க, என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர். அல்லேலூயா. எனக்கு ஏசப்பா கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் அது மாறாதது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், அது நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னென்ன வசனத்தின் மூலமாக கர்த்தரோடு பேசினார், ஆற்றினார், தேற்றினார், அந்த வசனங்களை குறித்து ஒவ்வொரு நாள் அதை அறிக்கை பண்ணி ஊக்கமாய் ஜெபிங்க. சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் விசுவாசம் உள்ள மனிதர்களை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். அல்லேலூயா. 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பார்வைக்கு தீமையா இருக்கிறது போல சில விஷயம் நடந்தாலும் அதே கர்த்தர் என்னவா மாற்றுவாராம். சில நேரத்தில் வேலையில் பிரச்சனையாக இருக்கும், வேலையே போயிடுமான்னு சூழ்நிலை இருக்கும், அல்லது சரீரத்தில் வியாதி போராட்டமாக இருக்கும், அது வியாதி ஒரு கொடுமையான வியாதியை மாறிடுமோன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது குடும்பத்தில் சில பிரச்சனை, குடும்பமே உடைஞ்சு போயிடுமோங்கிற சூழ்நிலையாக இருக்கும், அல்லது சில மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய போராடும் பொழுது நம்மால் மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற ஒரு கடினமான எல்லா விதமான தீமையாய் நம்ம கண்ணுக்கு தெரிந்தாலும் அந்த தீமையை கர்த்தர் என்னவா மாற்றுவாரா? நன்மையாய் மாற்றுவார். யாருக்கு? அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே தீமையை போல நடந்தாலும் அதை முடிவை பார்த்தீங்கன்னா கர்த்தர் நன்மையாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறாருன்னா, யார் நன்மை பெற்றுக்கொள்வாங்கன்னா, ஆண்டவரை அன்பாய் உண்மையாய் நேசிக்கிறவர்கள். சரி, அன்பு ஆண்டவரை நேசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நாம் ஜெபத்தில் சொல்லுவோம், உம்மை நேசிக்கிற ஆண்டவரை சொல்லுவோம், பாடுவோம், சபைக்கு வந்து பாடுறோம், சபையில் ஆராதிக்கிறோம், உம்மை நேசிக்கிற ஆண்டவரை. ஆனால் உண்மையான அன்பு, தேவன் எதிர்பார்க்கிற அன்பு எப்படி வெளிப்படணும் அப்படின்னா, 1 யோவான் 3:18 வாசிங்களேன். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே வசனத்தினாலும், அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். எப்படி அன்பு கூறணுமா? வசனத்தினாலும் நாவினாலும் அழகான பாடல்களினாலும் உள்ள முருகும் ஆராதனையினால் மாத்திரம் அல்ல. எப்படி அன்பு கூறணுமா? கிரியைகளினால். நம்ம நிறைய நேரம் எப்படி ஆண்டவர் நேசிப்போம் தெரியுங்களா? பாடல்ல நேசிப்போம், அழகாய் பாடுவோம், உம்மைதான் நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை எல்லாமே எனக்கு யாருண்டு ஆண்டவரே, உம்மை தவிர யாரும் நேசிப்பேன் ஆண்டவரே, அழகாய் பாடுறோம். ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் ரைட் தான், வார்த்தையில நேசிக்கிற, பாடல்ல நேசிக்கிற, நாவல நேசிக்கிற எல்லாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு எது உண்மையான அன்புன்னா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை எப்படி காட்டணும்? கிரியைகளில் காண்பி. கர்த்தருக்கும் கர்த்தருடைய காரியத்திலையும் நாம் காண்பிக்கிற வைராக்கியம் தான் அன்பின் அடையாளம். நம்ம ஆண்டவரை நேசிக்கும் பொழுது நமக்கு நன்மை செய்கிறார். நம்ம எப்படி நேசிக்கணும்னா, கர்த்தருடைய காரியங்களிலே நாம் அன்பின் நிமித்தம் காண்பிக்கிற அந்த வைராக்கியங்களை கர்த்தர் பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா.